ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நான் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும், எனக்கு கிடைக்கும் என்று அறிந்து இருந்தேனானால் நான் தேவனிடத்தில் எதையெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று யோவான் மிக அழகாக ஒரு ஆழமான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். நாம் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறோம், தேவனிடத்தில் நாம் கேட்கிறோம், அவர் நமக்கு செய்ய வல்லமை உடையவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விசேஷமாக நான் வேதத்தில் கொஞ்சம் நிதானித்து நாம் தியானிப்போமேயானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4 விதமான அற்புதங்கள், 7 விதமான அற்புதங்கள் அங்கே இருக்கிறது. அதில் நாம் தெரிந்தெடுத்து கொண்டது ஒரு 4 விதமான அற்புதங்கள். இது எப்படி என்றால், இயேசுவினிடத்தில் கேட்டால் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு கூட வந்த ஜனங்களுக்கு இயேசு செய்த அற்புதங்கள். அதில் முதலாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் இயேசு மலையின் மேல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே மலை பிரசங்கத்தின் பொழுது ஒரு குஷ்டரோகி வருகிறார். அவன் தன்னை குஷ்டரோகி என்று காண்பித்து கொண்டு இயேசுவினிடத்திலிருந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான். He know very well that Jesus will heal him and he will clear him. அவனை சுத்தமாக்க அவரால் முடியும் என்று அவன் நம்பினான். அவன் கேட்டான். இயேசு சொல்லுகிறான், நான் உன்னை சுத்தமாக்க முடியுமா? நீ நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா? ஆம், நான் விசுவாசிக்கிறேன். அவனை தொட்டா சுகமாக்கினான். இது பெரிய ஆச்சரியம். நம்முடைய கண்களுக்கு அது பெரிய ஆச்சரியம். ஒரு குஷ்டரோகம், உடல் எல்லாம் அழுகின நிலையில், புண்கள், நாற்றமெடுத்த சதைகள், வடிந்து கொண்டிருக்கிற சீழ், இவைகளுடைய ஒரு மனிதனை இயேசு தொட்டு சுகமாக்குகிறார் என்பது அந்த இருதயம் தனி. இரண்டாவது, ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே நான் என் மகள் வியாதி போட்டிருக்கிறாள், நீர் வந்து என் மகளை சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரை வருத்தி தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார். அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், நிச்சயம் இயேசுவால் செய்ய முடியும். God will surely heal my daughter and he will arise her from this bed. அவள் படுத்திருக்கிற படுக்கையிலிருந்து, வியாதியிலிருந்து அவளை குணமாக்க இயேசுவால முடியும் என்று அந்த எவீரு வந்து கேட்கிறார். எவீரு வீட்டுக்கு இயேசு போகிற வழியில் ஆட்கள் வருகிறார்கள். போதகரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள் என்று சொல்லுகிறார். இயேசு விசுவாசமாய் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி கொண்டு போகிறார். போனால் அதுக்குள்ளே தம்மட்ட ஊதுறவன், அழுகிற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. பயங்கர கூட்டம். இயேசு இந்த தம்மட்ட ஊதுறவனெல்லாம் வெளுத்து, போங்கடா, ஓடி போங்கடா, இங்கே நிற்காதீங்கன்னு சொல்லி திருத்திட்டு அங்கே அழுகிறவனை பார்த்து சொன்னார், ஏசு வெளில போங்க, அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். எல்லாம் சிரிக்கிறான். என்னடா செத்து போன பொண்ணு படுத்து கிடக்கா, இவன் தூங்குறான்றாரு. அவர் கிட்ட போனார். சிறுபெண்ணை எழும்பு, தலை தாஃபிமி என்று சொல்லி சிறுபெண்ணை எழும்பு என்று சொன்னால் அவள் எழும்பி உட்காந்துட்டான்.
அப்போ அதை பார்த்தவர்கள் பயங்கர அதிர்ச்சி. இயேசுவை வருத்தி கேட்டு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நினைத்த யவீருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மூன்றாவது, முதலாவது ஒரு குஷ்டரோகி வருகிறார். இரண்டாவது இயேசுவை வருத்தி கூட்டிக் கொண்டு போகிறார்கள். மூன்றாவது இயேசு ஒரு மனிதனை தேடி போகிறார். Jesus himself went to the person who was paralyzed. He was laid on the bank of. அந்த குளத்துக்கருகில், அதாவது சிலோவாம் என்னும் குளத்துக்கருகில் ஒரு பேரலிட்டிக்கான கைகால் விளங்காத ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். இயேசு அவனிடத்தில் போய் நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் சுகமாக வேண்டும். ஆனால் இந்த குளம் கலக்கும் பொழுது ஒரு தெய்வத்தூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான். நான் போய் மூழ்கி சுகமாகலாம் என்று நினைத்து நான் போராடி போவதற்குள் எனக்கு முன்பே எவனாவது ஒருத்தன் போய் குளிச்சுட்டு வந்துடுறான். அவன் சுகமாகி போயிடுறான். என் கண்ணுக்கு முன்னாடியே அவன் போகிறான். நானும் 38 வருஷமாக உட்காந்துருக்கேன், இந்த படுக்கையிலே கிடக்கேன். இயேசு அவனை பார்த்து பொன்முறுவலிட்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, இனி பாவம் செய்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவன் 38 வருடமாக யாரனை குணமாக்குவார் என்று ஏங்கத்தோடு இருந்தவனை தேடி இயேசு வந்து, நான் உன்னை குணமாக்கத்தானே வந்திருக்கிறேன் என்று அவளை குணமாக்கினான். அவன் எழும்பி நடந்தான். இதான் he realized. அவன் அப்பொழுதுதான் உணர்ந்தான், இவர் இயேசு, இவர்தான் வருகிற மேசியா, இவர்தான் தீர்க்கதரிசி என்று கொண்டாடப்படுகிறவர் என்று அவன் அறிந்து கொண்டான். பின் நாட்களில் கடைசியாக நான்காவதாக இதே போல ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறார். அவனை கூட்டி போக ஆள் இல்லை. அவனை கொண்டு போவதற்கு மனிதர்கள் யாரும் கூட இல்லை. இயேசுவை போய் பார்த்தால் சுகமாகி விடலாம் என்று பிரபலமான பேச்சு அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. இவன் இயேசுவை நோக்கி பார்த்தால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று இந்த திமிர்வாதக்காரனுக்கு செய்தி வந்தது. ஆனால் ஆள் இல்லை. அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறான். நாங்கள் இருக்கிறோம் என்று அவனை படுக்கையோடு கூட தூக்கி கொண்டு 4 பேர் அவனை கொண்டு போகிறார். இயேசு இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்த பொழுது இயேசு இருக்கிற வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. எல்லா ஜனம் கூட்டம் நிரம்பி இருக்கிறது. அங்கே போவதற்கு வழி இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை, மேலே கூரையை பிரித்து உள்ளே இறக்கி விடுவோம். இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார், சுகமாக்கி கொண்டிருக்கிறார், அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மேலே அந்த கூரையை பிரித்து உள்ளே இறக்குகிறார். இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. இந்த இறக்கின மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்ன சொல்லுகிற, இவ்வளவு விசுவாசமா? அவனை பார்த்து சொல்லுவான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கரடுகள், அவனுடைய கால்களில் உள்ள அந்த நரம்புகள், எலும்புகள் எல்லாம் பலன் அடைந்து அவன் எழும்பி நடந்தான். பாருங்க, நாம ஆண்டவரிடத்துல ஒரு அற்புதம் நடக்கும் என்று விரும்பினால் அற்புதம் நடக்கும். அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் நமக்கு அந்த விசுவாசம் அறவே இல்லாமல் இருக்கிறது. ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த மனிதன். அட்வொகேட் தீர்வா, டாக்டர் தீர்வா, அந்த மருத்துவமனை தீர்வா, இந்த மருத்துவமனை தீர்வா, அவர் தீர்வா, இவர் தீர்வா என்று தீர்வை தேடி அலைகிற ஒரு பெரும் திரள் கூட்டத்தை நாம் காண முடிகிறது. சபைக்கு வருவார்கள், ஆராதிப்பார்கள், கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று துதிப்பார்கள். ஆனால் இயேசுதான் அற்புதம் செய்கிறவர் என்பதை விசுவாசிக்க மாட்டார்கள். நம் ஆட்களுக்கு மருந்து மேலே இருக்கிற விசுவாசம் இயேசுவின் மேலே இருக்காது. அதுக்காக நீ மருந்து எடுக்க வேணாம்னு சொல்ல, மருந்து எடுங்க. ஆனால் முதல்ல கர்த்தர், அதற்கு பின்பு மருந்து. முதல்ல ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க, பின்பு கர்த்தர் அதில் ஒரு மாற்றத்தை தருவார். சமீபத்தில்
எங்களுக்கு வாகனம் ஓட்டுகிற ஒரு டிரைவர், அவர்கள் அனுபவம் நிறைந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அவர்கள் அந்த காரில் போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் சில நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுவார்கள். ஒரு சமயம் அவர்கள் ஒரு பெரிய பஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது காலையில் பஸ் இருக்கணும். அப்போ கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிரைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிற இடத்துல படுத்துருவாங்க. படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு, அப்புறம் எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தாங்கன்னா தூக்கம் இல்லாமல் போகலாம். அப்போ அவங்க அந்த மாதிரி பழகி இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துருக்காரு, அங்கே ஒரு மணல் கொட்டி இருந்திருக்கு. அங்கே நல்லா போய் ஒரு கவலை விரித்து படுத்து தூங்கிட்டார். காலையில் எழும்புறாராம், உடம்பெல்லாம் வீங்கியிருக்கு, தடிச்சல், அங்கே தடிப்பாக கண்டு கண்டாக இருக்குது. இப்போ பார்க்குறாரு. அப்போ அவங்க அங்கே இருக்கிற நண்பர்கிட்ட கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு வகையான பாம்பு, மண்ணுறுதி பாம்புன்னு ஒன்று இருக்குது. அது நக்கனா இப்படி தான் ஆகிடும். அது இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்துடும், இப்படியெல்லாம் இருக்கும், அரிப்பு இருக்கும் அப்படின்னோடனே அவருக்கு ஒரே பயம். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரே பயம். அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மருந்து தைலமெல்லாம் எடுத்து போட்டு தேய்ச்சி பார்த்துருக்காரு, ஒன்றும் நடக்கலை. திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம், ஜெப எண்ணெய் வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லி அந்த ஜெப எண்ணெயை பையிலேருந்து எடுத்து கொஞ்சம் வாய்க்குள்ளே ஊற்றி குடிச்சிட்டு உடம்பெல்லாம் தடவி, அவர் அப்படி தடவி அந்த ஒரு ஜோம் பண்ணியிருக்கார், ஆண்டவரே என்னை குணமாக்குங்க அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஒரு இடத்துல கூட அந்த தடிப்பு இல்லை. அவர் சொன்னார், அப்போவே இயேசு என்னை பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். நான் நினச்சேன், எப்படி வண்டி ஓடுறது, இப்படியே இருந்தால் நம்ம அரிச்சு சொன்னிது, ஐயோ என்ன பிரச்சனை, சிக்கலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்னை குணமாக்கி நடத்தினார். கேட்கா என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் யோவான் சொல்கிறார், நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், இயேசுதான் செய்ய முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காக தான் இந்த செய்தி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். குறி சொல்லுகிறவனால் அற்புதம் நடக்காது, கோல் சொல்லுகிறவனால் அற்புதம் நடக்காது, நீங்கள் நம்புகிற மனிதனால் அற்புதம் நடக்காது. அற்புதத்தை நடப்பிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசுவே. இயேசு மாத்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.